சோழனின் செல்வி. அத்தியாயம் 2. காந்தளூர் சாலை களம் மறுத்தருளிய ராஜகேசரி ஈழமும் சாளுக்கியமும் வென்ற சோழ வேங்கை குடமலை நாடு கொண்ட கோ உடையார் ஸ்ரீ ராஜராஜ சோழர் அவைக்குள் நுழைகிறார் என வாயிற்காவலன் உரத்த குரலில் கூற, நிரம்பியிருந்த அந்த அவையானது சட்டென்று அமைதி காத்து மரியாதையோடு எழுந்து நிற்க, வேங்கைகள் கூட்டத்திற்குள் அதன் தலைவன் பிரவேசிக்கும் கம்பீரத்தோடு கழுத்தில் அத்திப்பூ மாலை பெருமையோடு அசைந்தாட, இடையின் உடைவாள் கர்வத்தோடு தலை சாய்க்க, தும்பை பூவண்ண பட்டாடை உடுத்தி சோழ தேசத்து தலைநகரான தஞ்சையில் உள்ள தனது அரசவைக்குள் நுழைந்தார் சோழத்தின் மாமன்னரான உடையார் ஸ்ரீ ராஜராஜ சோழர். குலகுருவான ஈசான சிவ பண்டிதரை வணங்கிய கையோடு அவையின் இடப்புற வரிசையில் முதன்மையாய் அமர்ந்திருந்த மும்முடி சோழ பிரம்மராயரான முதன்மை அமைச்சர் கிருஷ்ணன் ராமனுக்கும், அவர் அருகே அமர்ந்திருந்த பழுவேட்டரையர் மறவன் கண்டனாருக்கும், ஏனைய முதன்மை அதிகாரிகளுக்கும் வணக்கம் கூறிவிட்டு தனது சிம்மாசனத்தில் அமர்ந்தார் ராஜராஜர். அவர் அமர்ந்த பின்பே அரசவையில் இருந்த மற்ற அனைவரும் அமர்ந்தனர். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்ற உள்மனதின் தியான குரலோடு அன்றைய அரசவை நிகழ்வுகளை துவங்கினார் ராஜராஜர். நாட்டு நிர்வாக பிரச்சினைகளை கலந்து ஆலோசித்த பிறகு, விசேஷமான தகவல்கள் ஏதேனும் உண்டா அவையில் என்று கேட்டார். வேங்கி நாட்டை வீழ்த்திய ஜடாசோட வீமன் வட கலிங்கத்தையும் வென்றுவிட்டதாக தகவல் வந்துள்ளது அரசே. அந்நாட்டின் மன்னர் கொல்லப்பட்டு விட்டார் போரில் என்றார் பழுவேட்டரையர். நிதானமாய் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இது, யோசிப்போம் இது பற்றி என்றார் ராஜராஜர். வேங்கியின் இளவரசர்கள் தப்பிவிட்டனராம், நம்மை நாடி வரக்கூடும் என்ற தகவலும் கூடவே உண்டு என்றார் பழுவேட்டரையர். நம்மை நாடியா? நம்மிடம் உதவி கேட்டா? கேள்வியை திருத்தமாக கேட்டார் ராஜராஜர். எதற்காக வருகிறார்கள் என்பதற்கான சரியான காரணம் இன்னமும் அறியப்படவில்லை அரசே என்றார் பழுவேட்டரையர். அவசியமும் இல்லை, அவர்களாக வந்த பிறகு அவர்கள் மூலமாகவே தெரிந்து கொள்வோம். ஒருவேளை நம்மிடம் படை உதவி கோரி வந்தால்? கேள்வியை முன்வைத்தார் பழுவேட்டரையர். சோழத்தின் முதன்மை தளபதியான தாங்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இது என்றார் ராஜராஜர் புன்னகையோடு. தங்களின் கருத்து என்பது இவ்விஷயத்தில் முதன்மையானது அல்லவா? அதனால்தான் அது பற்றி எதுவும் கூறவில்லை நான். பிறகு யோசிப்போம். சீட்புலி நாடு, பாகி நாடுகளின் மீது படை கொண்டு சென்ற நமது வேங்கைகள் திரும்பிவிட்டனவா? இரண்டையுமே வென்று விட்டார்கள் நமது வேங்கைகள். இளவரசன் ராஜேந்திரர் தலைமையில் சென்றிருக்கும் போது தோல்வி என்பது ஏது என்றார் பழுவேட்டரையர் பெருமையாக. தவறாக சொல்கிறீர் தளபதியாரே. சோழர் படை இம்முறை சென்றிருப்பது பரமன் மழபாடியாரான மும்முடி சோழன் தலைமையில். போரின் மாதண்ட நாயகனும் அவரே. உடன் முக்கிய தளபதியாக சென்றுள்ளான் ராஜேந்திரன், அவ்வளவே. இளவரசன் என்பதற்காக பெற்ற வெற்றியை அவன் பெயரில் தத்தம் செய்வது முறையல்ல என்றார் ராஜராஜர். மன்னிக்கவும் அரசே, நான் அந்த பொருளில் கூறவில்லை. இளவரசர் சென்றால் வெற்றி நிச்சயம் என்பதைத்தான் குறிப்பிட நினைத்தேன் என்றார் பழுவேட்டரையர். எந்த ஒரு வெற்றியும் தனிப்பட்ட ஒருவரின் வெற்றியாகிவிட முடியாது. நாட்டின் அரசன் என்பதால் அவன் காலத்தில் பெற்ற எந்த வெற்றியும் அவனை சார்ந்து விடுகிறது. வெகு காலத்திய கனவு நனவாகி போனதில் மகிழ்வெனக்கு. நமது முன்னோர் பராந்தகர் காலத்தில் நமக்கு கட்டுப்பட்டிருந்தன சீட்புலி மற்றும் பாகி நாடுகள். அதன் பிறகு ராஷ்டிரகூடர் வசம் சென்றுவிட்டன. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நமது கட்டுப்பாட்டில் வந்துள்ளன என்ற செய்தி தரும் உற்சாகம் அளப்பரியது. கூடவே கொண்டாடப்பட வேண்டிய ஒன்றும் கூட என்றார் ராஜராஜர். வென்று நமது படைகள் திரும்பி வரட்டும் அரசே, கோலாகலமாக கொண்டாடி விடுவோம் இந்த வெற்றியை என்றார் அதுவரை அமைதியாக இருந்த முதன்மை பிரம்மராயர் கிருஷ்ணன் ராமன். இன்னும் நமது வந்தியத்தேவர் திரும்பவில்லையா தஞ்சைக்கு என்றார் ராஜராஜர். மகத நாடு சென்று சில நாட்கள் தான் ஆகியுள்ளன அரசே. மகத நாட்டு மன்னரும் அல்லவா அவர். அங்கிருக்கும் பணிகளை முடித்துவிட்டு விரைவில் திரும்புவார் தஞ்சைக்கு. தலைநகரின் படைத்தளபதி பொறுப்பில் இருக்கும் அவர் வெகு நாட்கள் அங்கேயே இருந்துவிடவும் முடியாதல்லவா என்றார் பழுவேட்டரையர். அதுவும் இன்றி இம்முறை அவரோடு சென்றிருப்பது தங்களின் தமக்கையும் அவரது மாதேவியுமான குந்தவையார் என்ற பிறகு மிக விரைவாகவே திரும்ப வேண்டிய கட்டாயமும் அவருக்கு. தம்பியான உங்களை காணாமல் குந்தவையாரால் நீண்ட நாட்கள் இருந்துவிட முடியாது என்பதை நாடறியும் என்றார் பிரம்மராயர் சிரித்துக்கொண்டே. அதை கேட்ட ராஜராஜரின் உள்ளுக்குள் எழுந்த மலர்ச்சியானது அவரது முகத்தில் தெரிந்தது. ஏன் அரசே, இளவரசரும் இல்லை, தமக்கையாரும் இல்லை என்பதால் தனிமை அதிகமாக தோன்றுகிறதோ என்றார் பழுவேட்டரையர். எம் சோழம் எம்மோடு இருக்கையில் தனிமை என்ற பேச்சிற்கே இடமில்லை.
என்றாலும் பல முக்கிய முடிவுகளை எந்தவித சார்புமற்று எடுக்க தனிமையும் அவசியமான ஒன்றுதான். தொடர்ந்து போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது சோழம். தாங்கள் பதவியேற்ற பிறகு குடமலை, ஈழம், சாளுக்கியம், தற்போது சீட்புலி, பாகி நாடு என இடைவிடாது போர்கள். அதனால் நாட்டின் பொருளாதாரம் என்பது உடனடியாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். வரி விதிப்பை சற்று அதிகரிக்கலாமா அல்லது புதிதாய் ஏதேனும் வரிகள் விதிக்கலாமா என்ற ஒரு எண்ணமும் உண்டு என்று இழுத்தார் பிரம்மராயர். இரண்டில் எது செய்யினும் பாதிப்பு என்பது நமது மக்களுக்குத்தானே அமைச்சரே. விளைச்சல் வழக்கத்தை விட அதிகமா என்ன என்றார் ராஜராஜர். அப்படி எதுவும் உறுதியாக சொல்லும்படி இல்லை என்றாலும் சமாளித்துக் கொள்வார்கள் மக்கள். இத்தனை நாடுகளை வென்று கொண்டு வந்த செல்வங்கள் எங்கே போனது? அவை அரசின் பண்டாரத்தில் ஒப்படைக்கப்பட்டு விட்டன அரசே. வரவாக கணக்கிலும் வைக்கப்பட்டு விட்டன. புதிதாக நாம் வென்ற நாடுகளும் இனி நமக்கு வரிகளை செலுத்தும் அல்லவா? அங்கிருந்தும் வரவுகள் கணக்கிடப்படும் அல்லவா? நிச்சயமாக அரசே. அங்கிருந்து பெறப்படும் வரிகளும் விளைச்சலும் அந்தந்த பகுதிகளுக்கே செலவிடப்படவும் வருகின்றன என்றார் பிரம்மராயர். ஏன் அப்படி? சில பகுதிகளில் விளைச்சல் குறைவாகவும் இருக்கும், சில இடங்களில் அதிகமாக இருக்கும். இந்த வேறுபாடுகளை கணக்கெடுக்காமல் ஒரே மாதிரியான வரிகளை எல்லா இடங்களிலும் வசூலிப்பது என்பது தவறாக அல்லவா முடியும்? இதில் பிரம்மதேயமாக விடப்பட்ட வரி வசூலிக்கப்படாத கோவில் நிலங்களும் அடங்குமே. எனில் அச்சுமையையும் வேளாண் மக்கள் மீதே சுமத்திவிட இயலுமா என்றார் ராஜராஜர். பிரம்மதேய சதுர்வேதி மங்கலங்களின் நிலங்களுக்கு வரி விதிப்பு கூடாது என்பது காலம் காலமாக நடைமுறைப்படுத்தும் ஒன்றுதான் அரசே. பெரும்பாலும் இந்த நிலங்கள் அங்குள்ள கோவில் இறைவனின் கட்டுப்பாட்டில் வருவதால் அதிலிருந்து பெறப்படும் விளைச்சலின் லாபம் அக்கோவில் சார்ந்த பணிகளுக்கே செலவிடப்படுகிறது என்றார் பிரம்மராயர். நான் அதை மாற்ற கூறவில்லை. ஒரு பக்கம் செய்யப்படும் தான தர்மங்களுக்காக மறுபக்கம் உழைக்கும் மக்கள் தர வேண்டிய வரி விகிதத்தினை இரட்டிப்பாக்குவதோ அதிகரிப்பதோ நல்லதொரு நிர்வாக முறையாக தெரியவில்லையே. வேறு ஏதேனும் ஒரு வழியை யோசிக்க வேண்டிய அவசியம் தற்போது உள்ளது அரசே. நாம் வென்ற நாடுகள் எல்லாம் தற்போது நம்மை சார்ந்தவையே என்பதால் அவற்றையும் சேர்த்தே கணக்கிட வேண்டியிருக்கும். இனி அங்கிருக்கும் விளைநிலங்கள் எத்தனை, தரிசு நிலங்கள் எத்தனை, நிபந்தம் விடப்பட்ட நிலங்கள் எத்தனை என்பதெல்லாம் முழுமையாக கணக்கிட்ட பிறகுதான் சரியான ஒரு தீர்வை எட்ட முடியும் என்றார் பிரம்மராயர். நான் கூற வருவதும் இதைத்தான். படை கொண்டு சென்று வென்று வந்த நாடுகளுக்கும் சேர்த்து நம் மக்கள்தான் வரி கட்ட வேண்டும் என்பது மிக தவறான விஷயம். அங்கிருந்து கொண்டு வந்த செல்வங்களை எல்லாம் தனியாக கணக்கிடுங்கள். அதன் மூலம் கிடைக்கும் பொருள்களை கொண்டு நிர்வகிக்க முயலுங்கள். அதன் மூலம் இருக்கும் வரியை அதிகரிக்காமல் புதிய வரிகள் ஏதும் விதிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் வெற்றி என்பது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. அது ஒரு காலம் சுமையாகிவிடக்கூடாது நமது மக்களுக்கு என்றார் ராஜராஜர். நீங்கள் கூறுவது போல செயல்பட்டாலும் ஓராண்டு காலம் நிர்வகித்து விடலாம் அரசே. அதன் பிறகு என இழுத்தார் பிரம்மராயர். மறுபடியும் படையெடுத்து ஏதாவது நாடுகளை வென்று வருவோம் என்று இடைமறித்தார் பழுவேட்டரையர். இல்லை, இது சரியான முடிவல்ல. படையெடுத்து கொண்டிருப்பதே ஆட்சி முறை என்று ஆகிவிடக்கூடாது. பெற்ற வெற்றிகளை கொண்டு அமைதியாக வாழவும் வேண்டும். நாட்டின் பாதுகாப்பிற்காக படையெடுக்கலாமே தவிர பொருளாதார தேவைகளுக்காக அல்ல. அப்படி செய்யும் எந்த ஒரு தேசமும் நிலைக்காது என்றார் ராஜராஜர் உறுதியாக. வேறு என்னதான் செய்ய முடியும் அரசே என்றார் பழுவேட்டரையர். சோழ தேசத்தில் உள்ள அத்தனை நிலைகளும் உடனடியாக அளக்கப்பட வேண்டும். ஒரே அளவை முறையாக தேசம் முழுவதும் இருக்க வேண்டும். அதன் பின்னரே இந்த நிலன்களின் மூலம் கிடைக்கும் வருவாயை கணக்கெடுத்து கொள்ள இயலும். உடனடியாக இப்பணி ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றார் அரசர். நாளை முதலே தொடங்கினாலும் பணி முடிய ஓராண்டிற்கு மேலாகிவிடுமே. கவலை இல்லை பிரம்மராயரே. ஆனால் ஒரே விதமான அளவு முறை அவசியம் என்று கூறிய ராஜராஜர் ஆழ்ந்து யோசித்தார். கண்மூடி நிதானமாக யோசித்து பிறகு சட்டென்று முகம் மலர்ந்தார். குறவன் மாராயன் தற்போது எங்குள்ளார் என்று கேட்டார். குடந்தையில் உள்ளார் அரசே. நேற்றுதான் சென்றார். வரி வசூலிக்கும் வேலை அங்கு நடக்கிறது என்றார் பிரம்மராயர். நல்லது. உடன் அவரை என்னை வந்து சந்திக்க சொல்லுங்கள். இந்த நில அளவை பணிக்கு பொருத்தமான அதிகாரி அவர்தான். சரியான தேர்வுதான் அரசே. தனக்கென்று எதையும் யோசிக்காத மனம் கொண்டவர் என்றார் பழுவேட்டரையர். அது மட்டுமல்ல, நில அளவை முறைகளில் அனுபவமும் வாய்ந்தவர். அவரை வைத்தே இப்பணியை தொடங்கலாம். பெரும்பாலான ஊர் தலைவர்களுக்கும் அவரை நன்கு தெரியும் என்பதால் பணியில் தொய்விருக்காது என்றார் ராஜராஜர். இந்த பேச்சு நடந்த ஒரு வார காலத்திற்கு பிறகு குறவன் மாராயன் என்னும் அந்த அதிகாரி மாமன்னரை சந்திக்க
சோழ தேசம் முழுமைக்குமான நில அளவை பணிகள் அவரிடத்தே ஒப்படைக்கப்பட்டன. ஒரே அளவு முறையினை நிர்ணயம் செய்ய உலக அளந்தான் கோல் எனும் நிலம் அளக்கும் கோலின் மூலம் பணிகள் தொடர்ந்தன. ஒவ்வொரு ஊரிலும் ஊர் தலைவர்கள் முன்னிலையில் இருக்கும் எல்லா நிலங்களும் அளக்கப்படும் பணி ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு பெரும் புரட்சியானது, சமுதாய முன்னேற்றத்திற்கான மாற்றமானது இப்பணியின் மூலம் ஆரம்பிக்கப்பட்டது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.